வேதா கிட்ஸ் சேனல். ஆழ்கடலின் நீல நிற ஆழத்தில் மரீனா என்ற ரகசியமான வண்ணமயமான நகரம் அமைந்திருந்தது. மனிதனை போன்ற வாள்களை கொண்ட மெர்மேன்களும் அழகான கடல் தேவதைகளும் இங்கு வசித்து வந்தனர். இந்த நகரத்தின் மிக துடிப்பான சாகச விரும்பியான சிறுவன்தான் மித்ரன். அவனது ஒரே ஆசை கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு அதிசயத்தையும் தேடிச் சென்று பார்க்க வேண்டும் என்பதே. ஒரு நாள் அவனுக்கு ஒரு அற்புதமான நண்பன் கிடைத்தான். அவர் ஒரு பழமையான, மிகவும் நிதானமான, ஆனால் எல்லையற்ற ஞானம் நிறைந்த பெரியவர் ஆமை. இந்த ஆமை சாதாரணமானதல்ல, கடலின் மிக ஆழமான ரகசியங்களை அறிந்த ஒரு மாயாஜால ஆமை அது. மித்ரன் ஒரு துணிச்சலான முடிவெடுத்து அந்த ஆமையின் பரந்த முதுகில் ஏறிக்கொண்டான். இருவரும் சேர்ந்து கடலின் விசித்திரமான அழகான இடங்களை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கினர். அவர்களின் சாகச பயணத்தில் பல விசித்திரமான நண்பர்களை சந்தித்தனர். எப்போதும் கோபமாக தோன்றும் ஒரு மஞ்சள் நிற மீன், அதன் பெயர் கோபக்கார மீன். ஆனால் அது உண்மையில் ஒரு சிறந்த வழிகாட்டி. அடுத்து தன் சிறிய கால்களால் மணலில் தாளம் போட்டு அனைவரையும் உற்சாகப்படுத்தும் ஒரு நடனமாடும் நண்டு. பிறகு மித்ரனின் பயணத்தை பற்றிய ஒவ்வொரு செய்தியையும் கடல் முழுவதும் பரப்பும் ஒரு சிங்கார கடல் குதிரை. அது ஒரு தபால்காரனை போல செயல்பட்டது. அவர்களின் பயணம் இனிமையாக சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத ஒரு ஆபத்து அவர்களை சூழ்ந்தது. ஒரு இருண்ட குகைக்குள் நுழையும் போது திடீரென ஒரு பெரிய ஆக்டபஸ் வெளிவந்து அவர்களை தடுத்தது. ஆனால் மித்ரன் சிறிதும் பயப்படவில்லை. தன் ஆமை நண்பனின் உறுதுணையுடன் தன் கையில் வைத்திருந்த ஒரு சிறிய ஒளிவிளக்கை உயர்த்தி அந்த இருண்ட குகையையே வெளிச்சமாக்கினான். மித்ரனின் இந்த தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கண்டு அந்த ஆக்டபஸ் வியந்து போனது. அவர்களின் அறிவை பாராட்டி ஆக்டபஸ் ஒரு அபூர்வமான பரிசை அளித்தது. அது ஒரு ஊதா நிற ஜெல்லி மீன். இந்த ஜெல்லி மீன் வானவேடிக்கை போல வண்ணமயமான ஒளியை உமிழும் சக்தி கொண்டது. மித்ரன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து சாகசத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு மரீனா நகரத்திற்கு திரும்பிய போது ஊரே விழாக்கோலம் பூண்டிருந்தது. மக்கள் அனைவரும் தங்கள் வீரனை வரவேற்க கூடினர். இரவு நேரத்தில் அந்த ஊதா நிற ஜெல்லி மீன் வானத்தில் பட்டாசுகளை வெடிப்பது போல ஒளிர்ந்தது. மித்ரன் தன் விசுவாசமான ஆமை நண்பனின் முதுகில் கம்பீரமாக அமர்ந்து ஊர்வலம் வந்தான். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து பாடல்கள் பாடி கடல் செடிகளுக்கு இடையே நடனமாடினர். தன்னம்பிக்கையும் உண்மையான நண்பர்களின் துணையும் இருந்தால் கடலின் மிக இருண்ட ஆழத்தில் கூட அழகிய ஒளியை உருவாக்க முடியும் என்பதை மித்ரன் அந்த கடலடி உலகிற்கு உரக்கச் சொன்னான்.